அடிக்கடி தமிழக வரும் பிரதமர் மோடிக்கு தூக்கம் கெட்டுவிட்டதை தவிர எங்களுக்கு இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தாலும் தாமரைக்கு தமிழகத்தில் வேலை இல்லை என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதால் எங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வருகிறது என்றும், மோடிக்கு தான் தூக்கம் கெட்டுவிட்டது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி அல்ல, எங்கே போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்க போராட வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஆளுநர் RN ரவி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பீகாரில் போட்டியிட உள்ளதாக தகவல் வந்துள்ளது என்று கூறிய அமைச்சர் ரகுபதி, அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். தங்கள் கூட்டணி வளமான கூட்டணியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சவால் விட்டார். ஆனால் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் வேலுமணியும் தங்கமணியும் திண்டாடி வருகின்றனர் என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். தொடர்ச்சியா மோடி தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு வராரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க ஆதரவுனால திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது நாடே இதை பத்தி தான் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மோடிக்கு தான் தூக்கம் போச்சது வரை எங்களுக்கு தூக்கம் போகல. நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம். ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நிம்மதியான தூக்கம். மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்திலே தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், பாஜகவோடு சேர்ந்தால் புனிதர்கள், பாஜகவை எதிர்த்தால் ஊழல்வாதிகள் என்று தெரிவித்தார். பாஜக நேற்று வரைக்கும் அவர் தான் வாரிசு அரசியல் பேசிக்கிட்டு அவர் வச்சிருக்க கட்சி அத்தனை கட்சியும் வாரிசு கட்சிகளை தான் அவர் கூட்டணி வைக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுக்கிறாரு, அப்புறம் நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சுக்கிறாரு, அப்புறம் RLDயோட கூட்டணி வச்சுக்கிறாரு, பஸ்வான் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாரு, இங்கே பாமகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. ஆனால் வாரிசு அரசியல் மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை விமர்சனம் செய்வார். அதனால அவர்களோடு சேர்ந்தால் புரிந்தவர்கள், அவர்களை எதிர்த்தால் அவர்கள் ஊழல்வாதிகள் என்பது ஒரு கொச்சையான அரசியலை பாஜக பின்பற்றுகிறது. நாம் தமிழருக்கு ஒரு டிரான்சிட்டரி ஓட்டு தான். அவர்களுக்கு எப்படி ஓட்டுனாக்க ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவர்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அல்ல வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஒரு டிரான்சிட்டரி ஓட்டு, ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு. அந்த இளைஞர்களை கொஞ்சம் சமுதாயத்தில் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த இளைஞர்களோடு நம்ம இன்னும் அதிக அளவில் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னை பொறுத்தவரை சமுதாயத்தோட கடமை.